Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா taxation and fundamental rights, powers of the union and the state to levy taxes, and finally Adam Smith of canons of taxation. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த entire session first I will try to complete fundamental rights and taxation laws, then central government and state government's powers to levy the taxes on the subjects, and finally Adam Smith canons of taxation. இதுக்கு முன்னாடி செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 265 பார்த்தோம். இதுக்கு முந்தின பார்ட், அதாவது பார்ட் 5ல வந்து ஆடம் ஸ்மித்தோட ஆர்டிகல் 265 பார்த்தோம். ஸோ ஆர்டிகல் 265 எதை பற்றி பேசுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ த என்டையர் டாக்ஸேஷன், அதாவது இந்த டாக்ஸேஷன் லாவோட வேலிடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 265ல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். தட் இஸ் நோ டாக்ஸ் ஷெல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. ஸோ வித்தவுட் வேலிட் பீஸ் ஆஃப் லா the tax law cannot be passed. That is, the tax cannot be imposed or the tax cannot be collected. So this is what mentioned clearly in article 265 of the Indian Constitution. இன்னைக்கு நம்ம அதனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம், டாக்ஸேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கு அடுத்தது 266 பார்த்தோம், 266 267 பார்த்தோம். அது ஃபண்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ், தட் இஸ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதை பற்றி தான் ஆர்டிகல் 266 267ல பார்த்தோம். இன்னைக்கு அதனோட கண்டினியூவேஷன் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் பார்ட் 6 ஆஃப் டாக்ஸேஷன் லா. ஸோ டாக்ஸேஷன் லாவோட பார்ட் 6 நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டாக்ஸேஷன் லாவுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டாக்ஸேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். So what are the constitutional remedies against illegal taxation? இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13 and 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் டாக்ஸிங் ஸ்டாச்சூட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிங் ஸ்டாச்சூட் மஸ்ட் பாஸ் த டெஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், which means that it should not violate, okay, it should not violate any of the provisions mentioned in part 3 of the Indian Constitution. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்டிகல் 265 டிஸ்கஸ் பண்றப்பவே நம்ம சொல்லியிருப்போம். ஆர்டிகல் 265 எக்ஸ்பிளைன் பண்றப்பவே இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயே சொல்லும்போது டாக்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டதாக இருக்கணும். இட் ஷுட் நாட் இன் கான்ட்ரவன்ஸ் ஆஃப் எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன்ட் இன் பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டதாக இருக்கணும். உங்களோட டாக்ஸேஷன்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரியோ அல்லது டாக்ஸேஷன்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரீச் பண்ணுற மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படின்றத தான் இது சொல்கிறாங்க. ஓகே, so the tax must be within the legislative competence. இதுதான் ஆர்டிகல் 265லேயே பார்த்தோம். Union and the state must have a competency to impose tax on the particular subjects. இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படின்னா யூனியனுக்கு தான் பவர் இருக்கு, ஸ்டேட்டை என்ன பண்ண முடியாது, இன்கம் டேக்ஸ்ல கை வைக்க முடியாது, இன்கம் டேக்ஸ் போட முடியாது. ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்கம்ல ஒரு டேக்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்டுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் அது மேல என்ன பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் மேல டாக்ஸ் போட முடியாது. ஸோ த டாக்ஸ் மஸ்ட் பி வித்தின் த லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ். பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, யூனியனா ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் காம்பிடன்சி இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்ல டாக்ஸ் போடக்கூடிய அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டாக்ஸை இம்போஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டாக்ஸ் மஸ்ட் பி சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் லே டவுன் இன் ஆர்டிகல் 13. ஸ்பெசிஃபிக்கா டாக்ஸ்ல 13 வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, 13ல சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அகைன் லெட் மீ ரீகேப் ஒன்ஸ் அகைன், நம்ம ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஆர்டிகல் 13ல the state shall not make any laws which takes away or abridges the rights conferred by this part, and any law made in contravention of this clause shall to the extent of the contravention be void. ஸோ நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 13 படிச்சிருப்பீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் இது. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி,
ஒரு லா பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த லா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட், அதாவது பார்ட் 3ல சொல்லி இருக்கக்கூடிய உரிமைகள் அல்லது ரைட்ஸ் வயலேட் பண்ற மாதிரியோ இல்ல அதை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ இல்ல அதை டேக் அவே பண்ற மாதிரி எதனா ஒரு லா போட்டிருந்தாங்க இல்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இந்த கிளாஸ்க்கு கான்ட்ரவென்ஷனா இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த லா மீறி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மீறிய சட்டத்தை மட்டும் என்ன சொல்ல முடியும், வாய்டுன்னு சொல்லலாம் சொல்றாங்க. ஓகே, சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13ல கேரண்டி பண்ணிருக்காங்க. என்ன கேரண்டி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யூனியன் பார்லிமெண்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி அவங்க பாஸ் பண்ணக்கூடிய லாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டதாக இருக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரியோ அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லி இருக்கக்கூடிய ரைட்ஸை உரிமைகளை டேக் அவே பண்ற மாதிரியோ இல்ல அதை வந்து பிரேக் பண்ற மாதிரியோ அல்லது பிரீச் பண்ற மாதிரியோ ஏதாவது லாஸ் மேட் பண்ணா எந்த அளவுக்கு அந்த சட்டமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஆக்ட்ல ஒரு 10% வந்து அந்த ஆக்ட் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் அல்லது ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும், ஓகே, ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் என்ன பண்ணிடலாம், வாய்டுன்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் நெசசரி டு டிக்ளேர் த ஹோல் ஆக்ட் அஸ் வாய்ட். அந்த என்டையர் ஆக்டா வாய்டுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எந்த பார்ட் வரைக்கும் வாய்டா இருக்கோ அந்த பர்டிகுலர் ஏரியா அல்லது அந்த பர்டிகுலர் பார்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம், வாய்டுன்னு சொல்லலாம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி த டாக்ஸேஷன் லா, அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், ஐபிசியா இருக்கலாம், லேண்ட் லாஸா இருக்கலாம் அல்லது ஐபிஆரா இருக்கலாம், ஓகே, வேற எந்த லாஸா இருந்தாலும் சரி நம்ம ஊர்ல எனாக்ட் பண்ற, அதாவது இந்தியன் டெரிட்டரியில எனாக்ட் பண்ணக்கூடிய எல்லா லாஸும் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பார்ட் 3 வயலேட் பண்ற மாதிரி இருக்க கூடாது. இது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உங்களோட கான்ஸ்டியூஷனல் லா டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே, அகைன் நான் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. அப்போ the legislature shall not make any laws which takes away or abridges the equality clause of article 14. Not only article 13, நம்ம இப்போ article 13 பார்த்தோம். article 13ல வயலேட் பண்ற மாதிரி இருக்கு, அதாவது பார்ட் 3 வயலேட் பண்ணக்கூடாதுன்னு article 13ல சொல்லியிருக்காங்க. அது போக article 14ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் இல்ல ஸ்டேட் ஈக்குவாலிட்டி கிளாஸை பிரீச் பண்ற மாதிரி ஒரு டாக்ஸேஷன்லாம் போடக்கூடாது. ஓகே, the state shall not deny to any person equality before the law or the equal protection of laws within the territory of India. So what is equality? நம்ம article 14 படிச்சிருப்போம், article 14 பார்த்திருப்போம். equality என்ன சொல்லுது? We have two kinds of equality, right? equality before law and another one is equal protection of law. ஸோ இந்த ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டியை தான் ஆர்டிகல் 14ல சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டேட் என்ன முடியாது, ஈக்குவாலிட்டியை டினை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 14ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட டாக்ஸேஷன் லாவும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுற மாதிரியோ அல்லது ஆர்டிகல் 14 பிரீச் பண்ணுற மாதிரியோ உங்களோட டாக்ஸேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். Okay, so the guarantee of equal protection of laws must be extended to taxing statutes also. So உங்களோட taxing laws அல்லது உங்களோட taxing statutes எப்படி இருக்கணும், equal protection of lawக்கு உட்பட்டதாக இருக்கணும். It must guarantee of equal protection of laws. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன சொல்றாங்க, it must guarantee of equal protection of laws. ஸோ நம்மளோட டாக்ஸேஷன்ல ஈக்குவாலிட்டியா வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் கிவ் அ கேரண்டி ஆஃப் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது we have one beautiful case laws. The case laws that is state of Andhra Pradesh versus Raja Reddy. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, லேண்ட் ரேட் இம்போஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த சாயில் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லை அந்த சாயில் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதா, யூஸ்வலாக டேக்ஸ் எப்படி இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயிலை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த லேண்ட் ரேட் வாஸ் இம்போஸ்ட் அட் அ ஃபிளாட் ரேட் வித்தவுட் டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த சாயில். ஸோ இன் திஸ் கேஸ் ஆஃப் மூப்பில் நாயரை லாஸ்ட் கேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தெர் வாஸ் நோ ப்ராப்பர் ப்ரொசீஜர் வாஸ் லேட் ஆன் ஃபார் அசஸ்மெண்ட் அண்ட் கலெக்ஷன். அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ டேக்ஸ் அசஸ் பண்றது எப்படி கலெக்ட் பண்றது அப்படின்றத மூப்பில் நாயர்ல
கிளியரா சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரை லே டவுன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த கேஸ்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் அகைன் மூஃபில் நாயரை இங்க கோட் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ப்ராப்பர் எல்லாத்துக்குமே ஃபிளாட் ரேட் போட்டுருவாங்க, எல்லா லேண்டுக்குமே. இது வந்து ஃபெர்டைல் ஆகக்கூடிய லேண்டு, இல்ல இது வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டியான சாயில் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டியான சாயில் இருக்கு அப்படின்லாம் கன்சிடர் பண்ணாம ஃபிளாட் ரேட் எல்லா லேண்டுக்கும் ஒரு டாக்ஸ் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த கேஸ்ல சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சேலஞ்ச் பண்றப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹியர் இட் இஸ் அ கிளியர் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன் போத் த கேசஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. Okay, and another one cases that is EI Tobacco versus State of Andhra Pradesh. So EI Tobacco versus State of Andhra Pradeshல cases என்ன சொல்லுவாங்க, judges என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here sales tax was imposed on Virginia Tobacco. So Virginia Tobacco is nothing, it is a kinds of டொபேக்கோல நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுல விர்ஜினியா ஒன்று. இது வந்து லோக்கல் டொபேக்கோக்கும் விர்ஜினியா டொபேக்கோக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. விர்ஜினியா டொபேக்கோ கொஞ்சம் வேற மாதிரி, கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சேல்ஸ் டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, பட் நாட் ஆன் கண்ட்ரி டொபேக்கோ. கண்ட்ரி டொபேக்கோவுக்கு நம்ம ஊர்ல விளையக்கூடிய சாதா டொபேக்கோவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, டாக்ஸ் இம்போஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இதை சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விர்ஜினியா டொபேக்கோவுக்கு டாக்ஸ் போடுறதுக்கும் கண்ட்ரி டொபேக்கோவுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதும் நாட் வயலேஷன், இட் ஹாஸ் டு பி ஹெல்ட் வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேலிட் மேம், என்ன சொல்றீங்க, எப்படி எங்களுக்கு புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து லோக்கல் டொபேக்கோ, இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டொபேக்கோஸ், இந்தியாவிலும் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த டொபேக்கோ. இதுக்கு வந்து ஹையர் டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் சேல்ஸ் டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. ஆனா பட் கண்ட்ரி டாக்ஸ்க்கு, கண்ட்ரி டொபேக்கோக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தது, இட் இஸ் அ வேலிட், இட் இஸ் நாட் அ வயலேஷன் ஆஃப் Article 14, it is not violation of equality, because equality should be given to equals. That is, equality எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, equal should be treated among equals. ஓகே, எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஈக்குவாலிட்டி கிளாஸ்ல சொல்லல. we have a reasonable classification. அந்த ரீசனபிள் கிளாசிபிகேஷன் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களோட அதாவது லெஜிஸ்லேச்சர்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாசிபிகேஷன் ஆர்பிட்ரரியாவோ அன்ரீசனபிளாவோ இருக்கக்கூடாது. But it must be within the test laid down in Article 14 of the Indian Constitution. அதாவது ரீசனபிள் கிளாசிபிகேஷனா இருக்கணும். அப்ப ரீசனபிள் கிளாசிபிகேஷன்னா என்ன, எப்படிமா விர்ஜினியா டொபேக்கோவுக்கு மட்டும் சேல்ஸ் டாக்ஸ் போடலாம், கண்ட்ரி டொபேக்கோவுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் அமாங் த ஈக்குவல்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு டாடா பிர்லா இல்ல ரத்தன் டாடா, ஓகே, இவங்கள எப்படி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல்ஸா ட்ரீட் பண்ணுவோம். அப்படியும் இல்லாம சப்போஸ் இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, இல்ல ஒரு விஏஓ இருக்காரு. இப்போ விஏஓவும் தாசில்தாரும் இல்ல கலெக்டரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் அந்தந்த கேடர்ல அந்தந்த ரேங்க்ல தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்ன்றது நம்ம சொல்றாங்க. அதுதான் ரீசனபிள் கிளாசிபிகேஷன் சொல்றோம். அப்ப கலெக்டரையும் இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு தபேதாரையும் நம்ம ஈக்குவலா என்ன பண்ண முடியாது, ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஈக்குவல் இன் த சென்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் த salary. Okay, salary and the privilege. அவங்களோட அந்த கிளாசிபிகேஷனுக்கும் இப்ப கலெக்டரும் இல்ல ஒரு தபேதாரும் ஈக்குவலா டாக்ஸ் பே பண்ணணும்னு கிளைம் பண்ண முடியுமா? ஸோ அப்போ எப்படி வருவாங்க, they come into the particular group, ஒரு பர்டிகுலர் குரூப் கீழே வருவாங்க. அந்த கிளாசிபிகேஷன்ல தான் அவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிட் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்குள்ள அவங்களை ஃபிட் இன் பண்ணும்போது அந்த கேடர் அந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஈக்குவலா வருவாங்க. ஸோ இப்போ பிரசிடென்ட்டையும் நம்மளையும் ஒன்னா கம்பேர் பண்ண முடியாது. அமெரிக்கா ரைட், அதே மாதிரி தான். அப்போ விர்ஜினியா டொபேக்கோவுக்கு சேல்ஸ் டாக்ஸ் கொடுத்து கண்ட்ரி டொபேக்கோவுக்கு ஏன் சேல்ஸ் டாக்ஸ் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து அதனோட இது ஜாஸ்தி, என்ன சொல்றது, சேல் கம்மியா இருக்கும். ஸோ அவங்களை ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க அந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு உதவி பண்றதுக்காக அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட பிசினஸை ப்ரொமோட் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, டாக்ஸ் போட மாட்டாங்க. இதுதான் இந்த கேஸோட பாயிண்ட். ஓகே, ஸோ சிம்பிள். EI டொபேக்கோ கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல விர்ஜினியா டொபேக்கோக்கு மட்டும் டாக்ஸ் போட்டிருப்பாங்க, லோக்கல் டொபேக்கோக்கு, அதாவது லோக்கல் மேட் கண்ட்ரி டொபேக்கோக்கு டாக்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. இதை தான் சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிபிகேஷன் ரீசனபிள் கிளாசிபிகேஷன்.
எப்படி அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து சின்ன சின்ன ஸ்மால் ட்ரேடர்ஸ் இதை பண்ணுவாங்க. ஐ மீன் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இதை பிசினஸ் ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் வந்து இந்த டொபேக்கோவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள ஹெல்ப் பண்றதுக்காக, அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக டாக்ஸ் கொடுக்கலன்றது தப்பு கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. சிமிலர்லி இன் வெஸ்டர்ன் இந்தியா தேர்ட்டர்ஸ் வெர்சஸ் கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு கேசஸ் இருக்கு. இது என்ன டாக்ஸஸ் அப்படின்னு இது என்ன கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியர் a higher tax was imposed on cinema house which containing a large seat accommodation and situated in fashionable and busy localities. Okay, where the number of visitors are more numerous than the tax imposed on smaller cinema house containing less accommodation and situated in a locality where visitors are poorer and less numerous was held to be not violative of the equal protection of the classes of Article 14 of the Constitution of India. So the classification was based on income of cinema houses. ஸோ இந்த கேசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்லாவில் ஹையர் டாக்ஸ் வந்து சில சினிமா தியேட்டர்ஸ்க்கு ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க, சில சினிமா தியேட்டருக்கு டாக்ஸ் வந்து கம்மியாக போட்டிருப்பாங்க. அது எதை பேஸ் பண்ணி சினிமா தியேட்டர் கிளாசிஃபை பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் இருக்கு, எவ்வளோ பேரை அகாமடேட் பண்ண முடியும், எந்த ஏரியாவில் சிச்சுவேட் ஆயிருக்கு, ஓகே, விசிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஓகே. அப்போ ஸ்மாலர் சினிமா ஹவுஸ் இருக்கு, அவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபீனிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபீனிக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பிவிஆருக்கும் நான் வெளியே இப்போ சப்போஸ் காஞ்சிபுரத்துல இல்லை வந்து ஒரு தாம்பரத்துல ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு அப்படின்னா, இந்த தியேட்டருக்கும் ரெண்டு தியேட்டருக்கும் ஒரே மாதிரி டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நோ. அங்க அங்க போடக்கூடிய டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அங்க வரக்கூடிய விசிட்டர்ஸோட கெப்பாசிட்டி, அங்க எவ்வளோ அகாமடேஷன் பண்றாங்க, அதோட உள்ள அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இது எல்லாமே பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வந்து நீங்க வந்து ஒரு காஞ்சிபுரத்துல இல்ல ஒரு திருச்சியில இல்ல ஒரு மதுரையில இருக்க சினிமா தியேட்டருக்கும் இல்ல ஃபீனிக்ஸ்ல இல்ல வந்து நீங்க வந்து ஒரு கிராண்ட்மால்ல இருக்கக்கூடிய பிவிஆருக்கோ ஈக்குவலா வந்து நம்ம வந்து டாக்ஸ் போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நோ. அப்போ இவங்களுக்கு இப்ப கிராண்ட்மால் இல்ல வந்து ஃபீனிக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய பிவிஆர் தியேட்டருக்கு வந்து ஹையர் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணா அது வந்து ஆர்டிகல் 14 வயலேட் பண்ற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன். அவங்களோட ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் எப்படி வருது அப்படின்னு பாக்குறப்ப இந்த சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸி ஏரியாவில் சிச்சுவேட் ஆயிருக்கு அண்ட் விசிட்டர்ஸ் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க அண்ட் லொக்காலிட்டிஸ் வந்து ரொம்ப பிஸி லொக்காலிட்டிஸா இருக்கும் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அகாமடேஷன் அண்ட் என்டையர் அந்த ஆம்பியன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, we all that these are the factors to take into consider to impose the tax. அந்த டாக்ஸ் இம்போஸ் பண்றப்போ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கன்சிடர் பண்ணி ஓகே இதுக்கு நம்ம ஹையர் டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும், இதுக்கு நம்ம லோயர் டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும்னு டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும். இதை சேலஞ்ச் பண்ண முடியுமா, இது வந்து ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இட் இஸ் நாட் அ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். Okay, and another case, Indian Express newspaper versus Union of India. So in this case also classification was made into small, medium, big newspapers. So newspapers பிரிச்சு வச்சிருப்பாங்க, ஸ்மால் நியூஸ் பேப்பர், மீடியம் நியூஸ் பேப்பர், பிக் நியூஸ் பேப்பர்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் their circulation for the purpose of levy custom duties on the newsprint. So இதை சேலஞ்ச் பண்ணுவாங்க கோர்ட்ல. ஸோ என்ன சேலஞ்ச் பண்ணுவாங்க, இட் இஸ் அ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலா கோர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 because the object of exempting small newspapers from paying custom duty is to help the small and medium newspapers in bringing down their cost of production. ஓகே, ஸோ இப்போ லார்ஜ் நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் ஸ்மால் அண்ட் மீடியம் நியூஸ் பேப்பர்ஸையும் பிரித்து அவங்களுக்கு ஹையர் டாக்ஸ், இவங்களை வந்து இப்போ டாக்ஸ் பே பண்ண வேணாம், இவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டம் டியூட்டிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக அந்த மாதிரி கவர்மெண்ட் அந்த மாதிரி எக்ஸம்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப பிகாஸ் இட் இஸ் டு ஹெல்ப் த ஸ்மால் அண்ட் மீடியம் நியூஸ் பேப்பர்ஸ். அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே ஏற்கனவே ஜாஸ்தியா இருக்கும், அது கூட போக இந்த டாக்ஸையும் இம்போஸ் பண்ணா அவங்க அந்த பிசினஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்கள எக்ஸம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிளஸ் இந்த ஸ்மால் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பெருசா இருக்காது, அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ அதிகமா வராது. அதே வந்து இப்போ வந்து லார்ஜ் நியூஸ் பேப்பர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து நிறைய நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் அவங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ வச்சு நிறைய சம்பாதிப்பாங்க அந்த நியூஸ் பேப்பர்ஸ். ஐ ரைட்? ஸோ அப்போ ஸ்மால், மீடியம், பிக் அப்படின்னு பிரிக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட் இஸ் கரெக்ட். இட் இஸ் நாட் அ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் ஆர்டிகல் 14. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 13 அண்ட் ஆர்டிகல் 14 பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அனதர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 கிளாஸ் 1G. ஸோ இதையும் நீங்க ஏற்கனவே உங்களோட தேர்ட் இயர்ல கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்பீங்க. ஸோ நான் டைரக்டாவே ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு சொல்லிடுறேன். ஸோ இது பத்தி என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பார்க்குறப்ப, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், ப்ரொஃபஷன் ஆர் கேரி ஆன் எனி பிஸ்னஸ். ஸோ 19ல என்ன ஃப்ரீடம் கேரண்டி பண்ணியிருக்காங்க? ரைட் டு கேரி ஆன் எனி பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆர் டு ப்ராக்டிஸ் எனி ட்ரேட். இது இந்த வேலை, அதாவது எனக்கு என்ன வேலை பிடிக்குதோ, எனக்கு என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ அந்த வேலையை செய்யறதுக்கான முழு அதிகாரம், ஐ மீன் முழு உரிமை வந்து, இந்த உரிமையை வந்து ஆர்டிகல் 19 கிளாஸ் 1Gல நமக்கு கேரண்டி பண்ணியிருக்காங்க. So all citizens shall have the right to practice any profession or to carry on any occupation, trade or business. But of course, it is also subject to reasonable restrictions mentioned in Article 19 Class 1G. So நம்மளோட இந்த ரைட் வந்து அப்சல்யூட் ரைட்டான்னு கேட்குறப்ப, no, it is not an absolute right. It is also subject to certain conditions mentioned in Article 19 Class 1G of the Indian Constitution னு சொல்றாங்க. ஓகே, ஸோ 19ம் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உங்களோட டாக்ஸேஷன்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷனை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 27 அகைன், ஸோ உங்களோட டாக்ஸேஷன் ஸ்டாச்சூட் ஆர்டிகல் 27 வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஆர்டிகல் 27ல என்ன கேரண்டி பண்ணியிருக்காங்க? So Article 27 guarantees that freedom has to payment of taxes for promotion of any particular religion. So எனக்கு பிடிச்ச ரிலீஜியனை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும், அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு இது ஆரம்பிக்கிறேன், ஒரு டெம்பிள் இல்லை ஒரு ஏதோ ஒரு சர்ச் இல்லை ஏதோ ஒரு ஒரு சம்திங் லைக் ஒரு ஏதோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அல்ல அதை நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ அதை மக்கள் அதிகமாக அதுக்கு டாக்ஸ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. So no person shall be compelled to pay any taxes, the proceeds of which are specifically appropriated in payment of expenses for the promotion or maintenance of any particular religion or religious denomination. என்னோட மத சார்புக்காக, என்னோட மதத்தை நான் ப்ரொமோட் பண்றதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு அசோசியேஷனோ இல்லை ஒரு சம்திங் லைக் ஏதோ நான் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த சேரிட்டி அல்லது அந்த ஆர்கனைசேஷன் மேல டாக்ஸ் போட முடியுமா, டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியுமானா டாக்ஸ் போட முடியாது. உங்களோட டாக்ஸேஷன்லாம் ஆர்டிகல் 27 வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் திஸ் ரைட் இஸ் பர்டிகுலர்லி கேரண்டீட் இன் ஆர்டிகல் 27 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ என்னோட மத சம்பந்தப்பட்ட விஷயத்த ப்ரொமோட் பண்றதுக்காக அல்லது டெவலப் பண்றதுக்காக நான் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு அசோசியேஷன் இல்லை ஏதோ சம்திங் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது சம்பந்தப்பட்டிருந்து வரக்கூடிய பணத்துக்கு நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா, டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியுமானா கிடையவே கிடையாது. பிகாஸ் அந்த பணத்தை நான் என்ன எதுக்காக பயன்படுத்த போறேன், என்னோட பர்டிகுலர் ரிலீஜனை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காகவும் தான். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ப்ரொசீட்ஸ்க்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணுமானா கிடையாது. அப்ப டாக்ஸ்ங்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன பண்ண முடியாது, ரிலீஜியஸ் ரிலேட்டட் ப்ரொசீட்ஸ்க்கு டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியாது. இது ஆர்டிகல் 27. ஓகே, அண்ட் another important thing நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது powers of the union and the states to levy taxes. இப்போ யார் யாருக்கு எதுல டாக்ஸ் போடக்கூடிய அதிகாரம் இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஷார்ட் நோட்ஸ் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 13, 14, 19, 27ல இருந்து எஸ்ஏ டைப் கேட்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆர்டிகல் 265 டைரக்டா கேட்டுட்டு, தட் இஸ் நோ டாக்ஸ் ஷெல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. டிஸ்கஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் fundamental rights, or discuss the above article in the context of fundamental rights, or what are the relation between fundamental rights and the taxation law அப்படின்னு எஸ்ஏ டைப்ல லாஸ்ட் பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நான் பார்க்க சொல்ல போற இந்த பார்ட்ல இருந்து என்ன கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் கேட்கலாம். What are the powers of union and the states to impose taxes? டாக்ஸ் இம்போஸ் பண்றதுக்கு யார் யாருக்கு என்னென்னதுல பவர் இருக்கு, என்னென்னத்துல டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும்.
இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதே நீங்க கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்பீங்க. 7th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனியன் லிஸ்ட், state list, concurrent list. We have a 3 separate list. Okay, list 1, list 2, list 3 னு சொல்லுவாங்க. 7th ஷெட்யூல்ல இருக்கு. நம்ம அது எப்படி 22 parts, 7 schedules அப்படி நம்ம பார்க்குறோமோ, அந்த மாதிரி 12 schedules அப்படின்னு பார்க்குறோமோ, அந்த மாதிரி 7th ஷெட்யூலை பற்றி தான் இதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட், அதாவது லிஸ்ட் 1 தான் யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்டில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, பார்லிமெண்ட்டுக்கு எது எதெல்லாம் டாக்ஸ் போட முடியும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க டாக்ஸ் இம்போஸ் பண்ணி டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரிஜினலாக ஒரு 97 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது, இப்போ அது 100 இருக்கு. ஸோ சென்டரை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் டு மேக் லாஸ் ஆன் த சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் அண்டர் த யூனியன் லிஸ்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ பார்லிமெண்ட் எதெல்லாம் டாக்ஸ் போட முடியும், எதெல்லாம் டாக்ஸ் போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த லிஸ்ட் கீழே சொல்லி இருக்கிறதுல மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அதாவது 7th ஷெட்யூல்ல லிஸ்ட் 1ல என்ட்ரி 82ல இருந்து 97க்குள்ள சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போட முடியும். அது என்னென்ன, இது உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கலாம். லிஸ்ட் 1 அல்லது யூனியன் லிஸ்ட்னு தனியா கேட்கலாம், ஸ்டேட் லிஸ்ட்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட்னு கேட்கலாம், ஆர் கன்கரண்ட் லிஸ்ட்னு கேட்கலாம். ஓகே, ஸோ யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப டாக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தென் அக்ரிகல்ச்சரல், டியூட்டிஸ் ஆன் கஸ்டம், இன்கம் டேக்ஸ்லாம் அவங்க தான் போடுவாங்க. தென் கஸ்டம்ஸ் போடணும், எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் இம்போஸ் பண்ணணும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். கார்பரேஷன் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ், இது நம்ம என்னத்துக்கு, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். தென் கம்பெனியோட கேபிட்டலுக்கு போடணுனாலும் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எஸ்டேட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டாக்ஸ் போட முடியும். பட் அதர் தென் அக்ரிகல்ச்சரல், அப்போ அதர் தென் அக்ரிகல்ச்சரல் வரும்போது அது யார்கிட்ட போகுது, ஸ்டேட்டு கிட்ட போகுது. தென் டியூட்டிஸ் போடுறாங்க சக்சஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில, அதுக்கும் யார் டாக்ஸ் போடுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க. தட் இஸ் ஆல்சோ அதர் தென் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாமே ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம 4th இயர்ல லேண்ட் லாஸ் படிக்கிறப்பவே நான் சொல்லியிருப்பேன். அதாவது நமக்கு வந்து லேண்ட் லாஸ் அப்படின்னு வரும்போதே அது யாரோட சப்ஜெக்ட்ல வருது, யூனியனா ஸ்டேட்டா, ஸ்டேட்டு கீழே தான் வருது, ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். அதனாலதான் நம்ம we have a own land laws. தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம நிறைய லேண்ட் லாஸ் பார்த்திருப்போம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட் பார்த்திருப்போம், தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்திருப்போம். ஸோ அது மாதிரி ஒரிசாவுக்கு தனியா இருக்கு, ஆந்திர பிரதேஷ் தனியா இருக்கு. ஸோ we have own laws. Okay, every state have their own land laws and every state have the power to impose taxes on land related matters. அது அக்ரிகல்ச்சரலா இருந்தாலும் சரி, லேண்ட் ரெவன்யூஸா இருந்தாலும் சரி, லேண்ட் ரெக்கார்ட்ஸா இருந்தாலும் சரி, அது எல்லாமே யாரோட பர்வியூ கீழே போகும், ஸ்டேட்டோட பர்வியூ கீழே போகும். அப்ப லேண்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் அப்படின்னு வந்தாலும் அது யாரோட இன்கம், யார் அதுக்கு டாக்ஸ் போட முடியும், ஸ்டேட் தான். ஸோ இதுல யார் கை வைக்க முடியாது, சென்ட்ரல் கை வைக்க முடியாது. ஓகே, தென் டெர்மினல் டாக்ஸஸ் ஆன் கூட்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ் கேரிட் பை ரயில்வே, சி ஆர் ஏர், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ரயில்வே ஃபேர்ல இருந்து ஃப்ளைட்ல இருந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க. இதை தவிர இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ப்ளீஸ் உங்களோட பேராக்டை செக் பண்ணுங்க, கொஞ்சம் பேராக்டை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப வாட் எவர் த மேட்டர்ஸ், இதை தவிர வேற எதுவும் லிஸ்ட் 2 லிஸ்ட் 3ல சொல்லாம எதனா விட்டு போயிருந்தா அது எல்லாமே யார் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் போடலாம். Okay, any other matter not enumerated in list 2 or list 3 including any tax not mentioned in either of those lists. இந்த ரெண்டு லிஸ்ட்ல சொல்லாம ஏதாவது ஒன்று விட்டு போயிருந்துச்சு, அது லிஸ்ட் 1லயும் இல்லை அப்படின்னா அப்ப அதுல யார் கை வைக்க முடியும், அதுல யார் டாக்ஸ் போடலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுல டாக்ஸ் போட முடியும். Okay, and let me move into the another list, state list. This is also known as list 2. Okay, earlier previous it had 61 subjects, now 66 items இதுல இருக்கு. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் லேண்ட் ரெவன்யூஸ் எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு தான் வரும். ஸோ அசஸ்மெண்ட், கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ, மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், சர்வே ஃபார் ரெவன்யூ பர்பசஸ், ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் எலினேஷன் ஆஃப் ரெவன்யூஸ், இது எல்லாத்துலேயுமே யார் டாக்ஸ் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டாக்ஸஸ் போட முடியும். அண்ட் டாக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் இன்கம், duties in respect of succession of property to agricultural land. அக்ரிகல்ச்சரல் லேண்டை தவிர மற்றதெல்லாம் சக்சஷன் வருது அப்படின்னா அதுல டியூட்டிஸ் போடக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு சக்சஷன் வருது அப்படின்னா அதுல டியூட்டிஸ் போடக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் லிஸ்ட்.
Okay, and next estate duty in respect of agricultural land, then taxes on lands and buildings. இப்போ பில்டிங்க்கு taxes போடணும், landsக்கு taxes போடணும், இதுவும் ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. And specifically taxes on mineral rights. ஓகே, ஸோ மினரல் இருக்கு நம்ம ஊர்ல, இதுல யாரு டாக்ஸ் போட முடியும் அப்படின்னு பாக்குறப்ப இதுக்கும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒன்லி ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. பட் சப்ஜெக்ட் டு எனி லிமிடேஷன்ஸ் இம்போஸ்ட் பை த பார்லிமெண்ட் ரிலேட்டிங் டு மினரல் டெவலப்மெண்ட்ஸ். பட் பார்லிமெண்ட்ல எதுனா ஒரு லிமிடேஷன் இம்போஸ் பண்ணிருக்கா மினரல் டெவலப்மெண்ட்ஸ் ரிலேட்டடா அப்படின்னா சப்ஜெக்ட் டு தட் கண்டிஷன். ஓகே, ஸோ ஜென்ரலா மினரல் ரைட்ஸ்க்கும் யாரு டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. அண்ட் ஃபாலோட் பை த டாக்ஸஸ் ஆன் சேல் ஆர் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு டாக்ஸ் போடணும். சேலா இருக்கட்டும், அது கன்சம்ஷனா இருக்கட்டும், அதை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்டேட் பர்வியூல வருது. டோல்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் டோல்ல கலெக்ட் பண்றா? ஸ்டேட். taxes on animals and boats, and taxes on professional tax, trade tax, callings and employment taxes, இது எல்லாமே ஸ்டேட்டோட பர்வியூ கீழே வருது. அண்ட் கேபிட்டேஷன் டாக்ஸஸ், ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்டேட் கீழே வருது. அண்ட் டாக்ஸஸ் ஆன் லக்ஸுரிஸ், அதாவது என்டர்டைன்மெண்ட் டாக்ஸஸ் போடுறது, அம்யூஸ்மெண்ட் டாக்ஸ் போடுறது, பெட்டிங், கேம்பிளிங், இந்த டாக்ஸஸ் எல்லாமே யார் கீழே வருது அப்படின்னு பாக்குறப்ப இது எல்லாமே ஸ்டேட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது. State has exclusive power to impose taxes on these subjects. Okay, and finally we have a concurrent list. This is also known as list 3. Okay, so நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், we all know that what is concurrent. That is both parliament and the state legislatures can pass legislation in respect of list 3 on the following subjects. Okay, so both the parliament and the state have a power to impose the tax on the matters which are enumerated in list 3 of the Indian Constitution. நிறைய லிஸ்ட் இருக்கு இதுலயும். So for example, now few I pointed out here. So transfer of property, stamp duties, then fees, இது எல்லாத்துலயுமே ஸ்டேட்டும் போடலாம், பார்லிமெண்ட்டும் போடலாம். பட் ஹவவர் யார் முதல்ல போட்டு ஓகே பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குறாங்களோ அவங்களோட லா ஆக்சுவலா ப்ரிவைல் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம ஏற்கனவே நான் சொன்னது தான், நான் ஒரே ஒரு பார்ட் மிஸ் பண்ணிட்டேன், அது சொல்லலை அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தோட கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். இதுல இருந்து டெஃபினட்டா ஆடம் ஸ்மித் கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனா உங்களுக்கு எஸ்ஏ டைப்லயும் கேட்கலாம், ஷார்ட் நோட்ஸ்லயும் கேட்கலாம். ஷார்ட் நோட்ஸ்ல கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் கேட்பாங்க, எஸ்ஏ டைப்ல வாட் இஸ் டாக்ஸ் அப்படின்னு கேட்டு ரைட் அ டீடைல் எஸ்ஏ ஆன் canons of taxation or Adam Smith of canons of taxation or enumerate the principle of canons of taxation அப்படின்னு essay typeல 12 marksல கேட்கலாம். ஓகே, ஸோ ஆடம் ஸ்மித் வந்து அவரோட புக் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்ல எப்படி டாக்ஸேஷன் இருக்கணும், ஒரு நல்ல குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டாக்ஸ் எப்படி அவங்க கலெக்ட் பண்ணணும் ஒரு கண்ட்ரி அப்படின்றத சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாக்குறப்ப 4 canons of taxation, ஒன்னு ஈக்விட்டி, இன்னொன்னு சர்டைனிட்டி, இன்னொன்னு கன்வீனியன்ஸ், அண்ட் ஃபைனலி எக்கானமி. ஸோ டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அவங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒரு ரூல் ஆஃப் லா மாதிரி எதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட டாக்ஸேஷன் சிஸ்டமை வச்சிருக்கணும் அப்படின்றத ஆடம் ஸ்மித் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் 1 canons of equity. ஸோ canon of equity அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, that is every state, that is the subjects of every state, எல்லாருமே people வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they ought to contribute towards the support of the government. நம்ம வந்து பர்பஸ் ஆஃப் த டாக்ஸ்லேயே பார்த்தோம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ல அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, ஸோ as nearly as possible in proportion to their respective abilities. என்னோட எக்கனாமிக் கெப்பாசிட்டியை பொறுத்து, ஐ மீன் என்னோட பேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நான் டாக்ஸ் பே பண்றேன். அதாவது என்னோட பேஸ்ட் ஆன் மை இன்கம், என்னோட இன்கம்மை பொறுத்து நான் என்ன பண்றேன், டாக்ஸ் பே பண்றேன். That is in proportion to the revenue which they respectively enjoy under the protection of the state. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்கனாமிக் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களோட ஷேர் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், கட்டாயமா கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் கேனன் ஆஃப் ஈக்விட்டி. தென் கேனன் ஆஃப் சர்டைனிட்டி. ஸோ சர்டைனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்ஸேஷன்ல எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, that should be certain. The tax which each individual is bound to pay ought to be certain and not arbitrary. அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸேஷன் அது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரரியாவும் அன்ரீசனபிளாவும் இருக்கக்கூடாது.
இது போக the time of payment, the manner of payment, the quantity to be paid ought all to be clear and plain to the contributor and to every other person. பட் இது கொஞ்சம் சிம்பிள் தான். நம்மளோட டாக்ஸ் நீங்க டாக்ஸ் பே பண்றவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, அந்த ப்ரொசீஜர் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. கிளியரா இருக்கா அதை முதல்ல புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அதை பே பண்ணணும், பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அது கிளியர் அந்த அந்த பேமெண்ட்டும் சரி, அந்த மேனர் அது இது கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிக்கலாக ஒத்தே வராது. பட் நம்மளோட டாக்ஸேஷன் சிஸ்டம் சர்டைனாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், கான்ட்ரிபியூட்டருக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவர் கிளியராக சொன்னார். ஓகே, தென் கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். Canon of convenience பொறுத்த வரைக்கும் every tax ought to be levied at the time or in the manner which it is most likely to be convenient for the contributor to pay it. அவங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகக்கூடிய டைம்ல அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. Then canon of economy. Every tax ought to be so conceived as both to take out and to keep out of the packets of the people as little as possible over and above what is brings into the public treasure of the state. So ஸ்டேட்டோட ட்ரெஷருக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான் அது என்ன பண்றாங்க, டாக்ஸை இம்போஸ் பண்றாங்க, கான்ட்ரிபியூட்டர் பே பண்றாங்க. ஸோ அப்படின்றத சொல்றாரு. ஸோ கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி இருக்கணும், கன்வீனியன்ஸ் இருக்கணும், எக்கானமி இருக்கணும், சர்டைனிட்டி இருக்கணும். இது நாலும் தான் ஆடம் ஸ்மித்தோட கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்றது அப்படின்றது. ஸோ நான் வந்து ரெண்டாக பிரிச்சுப்பேன். ஜிஎஸ்டி, இப்போ ஜிஎஸ்டி இருக்கிறதுனால ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ்க்கு என்ன புக்ஸ் உங்கள் மேடம் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபார் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் மைனேனி சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுலேயே மைனேனியில் ஆடம் ஸ்மித்தோட கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்லாம் இருக்காது, அதுக்கு நீங்கள் என்னோட நோட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்க்கு நான் சிங்கானியா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ சிங்கானியானா டாக்ஸ்மேனோட புக்கு, டாக்ஸ்மேனோட புக் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இன்ட்ரோடக்ஷனை ஃபுல்லாக நான் முடிச்சாச்சு. இதில் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். அது மட்டும்தான் இருக்குது. அது நீங்கள் கான்ஸ்டியூஷன்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அது 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 ஃபைனலாக டைம் இருந்ததுன்னா அது எடுக்கிறேன். இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான் எடுக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம 2 வாரம் இன்ட்ரோடக்ஷன்லேயே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ கவர்ட் எவ்ரி திங். நான் A to Z இன்ட்ரோடக்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான் போக போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ப்ளீஸ் பி சீரியஸ். இதுல இருந்து தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்க. உங்களோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் கம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல தான் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் நடத்தின இந்த போர்ஷன்ஸ், அதாவது பார்ட் 6 வரைக்கும் நடத்திருக்கேன். பார்ட் 6 வரைக்கும் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் நோட்ஸ், ஒரு எஸ்ஏ டைப் கேட்கறதுக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இதுல இருந்து என்ன எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ 18 மார்க்ஸ், நாட் மோர் தென் தட். ஸோ 18 மார்க்ஸ் மட்டும்தான் இந்த பார்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஒரே ஒரு எஸ்ஏ டைப், ஒரு ஷார்ட் நோட்ஸ். ஓகே, ஸோ 18 மார்க்ஸ் டெஃபினட்டாக இதில் கேரண்டி இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்லேருந்து வேறு எதுவும் நான் விட்டு போகலை. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஒரே ஒரு பார்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் எடுக்கல, அது பின்னாடி டைம் இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல 2-3 எஸ்ஏ டைப் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஃபைன் டாக்ஸஸ் கேட்கலாம், அலாங் வித் கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், ஆடம் ஸ்மித்தோட கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனை கேட்கலாம். இன்னொன்று இன்கம் டேக்ஸ், டாக்ஸேஷன் லாவோட டெஃபினேஷனை கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம். இன்னொன்று வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் டு பி ஃபாலோட் ஆன் டாக்ஸேஷன் சிஸ்டம்னு கேட்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 265, that is constitutional provisions. Okay, so constitutional provisions and fundamental rights கேட்கலாம், ஆர் பிளைனா ஆர்டிகல் 265 கேட்கலாம். ஷார்ட் நோட்ஸ் நிறைய இருக்கு, 4 எஸ்ஏ டைப் கேட்கலாம், மீதி இருக்கிறது எல்லாமே ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் கொடுக்குற மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுத்துட்ருக்கேன். இது போக நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு புக்ஸ் நான் சொன்னது மைனேனி இன்ட்ரொடக்ஷனுக்கு நல்லா இருக்கும். அது தவிர இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டாக்ஸ்மேன் நல்லா இருக்கும். டாக்ஸ்மேன் புக் இருக்குன்னு, ஸோ அதனோட ஆத்தர் வந்து சிங்கானியா தான். ஓகே, ஸோ அது பெரிய மேனுவல் இருக்கு. பெரிய மேனுவல் போகாம சின்ன மேனுவல் ஒன்று இருக்கு, கைடு மாதிரி ஒன்று இருக்கும்.
அது வாங்கிக்கோங்க. இதுக்கு நான் எப்போவுமே நோட்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நோட்ஸ் எப்பவும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணது கிடையாது. உஷாலாம் வாங்காதீங்க. தயவுசெய்து உஷா நோட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. புக்ஸ் வந்து தமிழ்ல சிவகுமார் நல்லாயிருக்கும். லைப்ரரியில் அவைலபிளாக இருக்கு. அது உங்களுக்கு யாருன்னா கிடைச்சதுன்னா அது வாங்கிக்கோங்க. உங்களோட சீனியர் யாருன்னா வச்சிருந்தா பாருங்க. இதுக்கு முன்னாடி முருகேசன் ஒரு கைடு இருந்தது. அது இன்கம் டேக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். பட் இப்ப அது வரது கிடையாது. 2015-16 அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னோட முன்னாடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய இது கிடைச்சதுன்னா பார்த்துக்கோங்க. பட் ஆனால் அசஸ்மெண்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் நான் சொல்லுவேன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நடத்துறப்ப அதை நீங்க மாத்திக்கணும். ஓகே, ஸோ நம்ம கரண்ட் தான் பார்ப்போம். தயவுசெய்து ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்ல கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நடத்துறப்ப நான் உங்களுக்கு கிளியரா எலாபரேட் பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் நான் இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் தமிழ் நோட்ஸ் தனியாக செப்பரேட்டாக தரேன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் போன உடனே கொஞ்சம் என்னோட கோஆர்டினேட் பண்ணுங்க. கொஞ்சம் தமிழில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் இங்கிலீஷே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் வீடியோ பாருங்க, நிறைய புரிஞ்சுக்குங்க. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, டெஃபினட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்யூ.